இன்னைக்கு நியாயப்பிரமாணத்தை விட்டையோ அன்னைக்கு நீ கர்த்தரை விட்டாய் என்று அர்த்தம். When you have forsaken the Lord, then you have left the Lord. என்னைக்கு நீ பைபிள் வேண்டாம்னு சொல்லி ஒரு கிறிஸ்தவன் ஒதுக்குனானோ அன்னைக்கு அவன் தெய்வத்தை விட்டு விலகி போய் விட்டான் என்று அர்த்தம். When a Christian has left the word of God, then he has departed from the Lord. இதைத்தான் 2 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். This is what we read in 2 Chronicles 12:5. நீ நியாயப்பிரமாணத்தை விட்டு விடவில்லை, கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் என்னை விட்டு விட்டீர்கள் என்று சொல்லுகிறார். You have not forsaken the law, but you have forsaken me, says the Lord. நீ நியாயப்பிரமாணத்தை கையில உள்ள பைபிள்ல உள்ள சத்தியத்தை நீ விட்டுட்டு இஷ்டத்துக்கு போய் கொண்டிருந்தால் கர்த்தர் உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் விட்டு விடுகிறார். You leaving the word of the Lord and going on your way by your own self, then the Lord leaves you and your family. கையில வேதத்தை வச்சுக்கிட்டு நாம் வேதத்துக்கு புறம்பாக செயல்படுகிற அந்த பழக்கத்தை நாம் நிறுத்த வேண்டியது அவசியம். We should stop working contrary against the word of God, having the word of God with us. 5ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? What is the 5th verse say? நீங்கள் என்னை விட்டு விட்டீர்கள். Ye have forsaken me. ஆனபடியால் நானும் சத்துருவின் கையிலே விழும்படி நானும் உங்களை விட்டு விட்டேன் என்று கர்த்தர் அங்கே பேசுகிறார். The Lord says, therefore I have forsaken you into the hands of your enemies. வாசியுங்கள் அந்த வசனம். அப்பொழுது செமாயா தீர்க்கதரிசி ரெகோபியாம் இடத்துக்கும் சீசாக்கி நிமித்தம் எருசலேமிலே வந்து கூடியிருக்கிற யூதாவின் பிரபுக்களிடத்துக்கும் வந்து அவர்களை நோக்கி, நீங்கள் என்னை விட்டு விட்டீர்கள், ஆகையால் நான் உங்களையும் சீசாக்கின் கையிலே விழும்படி விட்டு விட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். நியாயப்பிரமாணத்தை விட்டதுக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை என்ன? நீங்கள் என்னை விட்டு விட்டீர்கள். When they said that you have left the Lord said that you have forsaken me. சாமுவேல் வேண்டாம் என்று ஜனங்கள் சொன்ன பொழுது கர்த்தர் சொன்னார், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, அவர்கள் என்னை தள்ளினார்கள் என்றுதான் அங்கே கர்த்தர் சொன்னார். When they said that they did not want Samuel, the Lord said that they have not forsaken me, but they have forsaken you. நியாயப்பிரமாணத்தை விட்டால் நீ தேவனை விட்டு விட்டாய் என்று அர்த்தம். If you have forsaken the Lord, then you have left the Lord. இப்பொழுது நடந்த சம்பவம் என்ன? Now what is this incident? கர்த்தர் ரெகோமியோடு பேச ஆரம்பித்தார். Now he started to speak to Rehoboam. நான் இந்த அந்த வார்த்தையை கேட்ட உடனே நான் உன் சத்துருவின் கையிலே உன்னை விழும்படி விட்டு விட்டேன் என்று கர்த்தர் சொன்னார். The Lord said that I have left you to fall into the hands of enemies. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவனுக்கு பயம் வந்தது. When he heard this, he was afraid. நியாயப்பிரமாணத்தை விட்டால் நீ தேவனை விட்டு விட்டாய். If you have left the law, you have left the Lord. நீ தேவனை விட்டு விட்டபடியால் உன்னை சத்துருவின் கையில விழும்படி தேவனும் விட்டு விட்டார். Because you have left the Lord has given you into the hands of your enemies. அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவனுக்கு நடுக்கம் உண்டானது. When he heard this, he was terrified. இஸ்ரவேல்ல இருக்கிற பிரபுக்களுக்கெல்லாம் ஒரு பயம் வந்து விட்டது. All the kings of all the rulers of Israel were afraid. அப்படியானால் நாம் சத்துருவின் கையில அடிபட்டு போய் விடுவோம் என்கிற ஒரு பயம் அவர்களுக்குள்ளே வந்தது. If so, they had the fear that they will be beaten by their enemies. உடனே அவங்க செஞ்சது என்ன தெரியுமா? Immediately what they did was 2 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 6 7 வசனங்கள் வாசிப்போம். 2 Chronicles 12:6 and 7. அப்பொழுது இஸ்ரவேலின் பிரபுக்களும் ராஜாவும் தங்களை தாழ்த்தி கர்த்தர் நீதியுள்ளவர் என்றார்கள். அவர்கள் தங்கள் தாழ்த்தினதை கர்த்தர் கண்டபோது கர்த்தருடைய வார்த்தை செமாயாவுக்கு உண்டாகி அவர் சொன்னது, அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள், ஆகையால் அவர்களை அழிக்க மாட்டேன், என் உக்கிரம் சீசாக்கை கொண்டு எருசலேமின் மேல் ஊற்றப்படாதபடிக்கு அவர்களுக்கு கொஞ்சம் சகாயத்தை கட்டளையிடுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இங்கே 2 கூட்டத்தாரும் ராஜாவும் பிரபுக்களும் உடனடியாக தங்களை தாழ்த்திக் கொண்டார்கள். Here the two group of people, the princes and the king, humbled themselves. அவர்கள் தங்களை தாழ்த்தினதை கர்த்தர் கண்டார். And the Lord saw them humbling themselves. அவர் கர்த்தர் சொன்னது போலவே அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள். As the Lord had said, they humbled themselves. பிரியமானவர்களே, நம்மில் எத்தனை பேர் இப்படிப்பட்ட உண்மையான தாழ்த்துதலுக்கு வருகிறோம்? Dear beloved, how many of us have this true humiliation? இன்றைக்கு நீங்க தாழ்மை என்பதை, தாழ்த்துதல் என்பதை பிராக்டிஸ்ல நீங்க கொண்டு வர வேண்டும். Today you have to bring this humiliation into your practice. கர்த்தருக்கு முன்பாக நீங்க அப்படியே உங்களை இருதயத்தை தாழ்த்தி ஒடுக்கி நொறுக்கி ஒப்பு கொடுக்க வேண்டும். Before the Lord you should convict your heart, you should break your heart and humble yourselves. கர்த்தர் என்ன சொல்லி இருந்தார்? What does the Lord say? சத்துருவின் கையிலே உன்னை விட்டு விடுவேன் என்று சொன்ன உடனே அவங்க தாழ்த்தினார்கள். உடனே கர்த்தர் சொன்னார், நீ தாழ்த்தினபடினால் நான் உன்னை அழிவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னார். When they were said that they will be handed over into the hands of the enemies, the Lord said, because you have humbled yourselves, I will not give yourselves into the hands of the enemies. 2 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள், ஆகையால் நான் அவர்களை அழிக்க மாட்டேன். In 2 Chronicles 12:7, it is said clearly that they have humbled themselves, therefore I will not destroy them. என் உக்கிரத்தை நான் எருசலேமின் மேல் ஊற்ற மாட்டேன்.
I will not pour out my wrath upon Jerusalem, அவர்களுக்கு சகாயத்தை நான் கட்டளையிடுவேன். and I will grant them some deliverance. நம்மை தாழ்த்தினால் தேவனிடத்திலிருந்து நமக்கு சகாயம் கிடைக்கும். If we humble ourselves, then we will receive favor from the நம்மை Lord. தாழ்த்தும் பொழுது கர்த்தர் உக்கிரத்தை ஊற்றாமல் இரக்கத்தை நம்மேல் ஊற்றுவார். If we humble ourselves, then the Lord will not pour out his wrath but mercy upon us. இங்கே நாம் பார்க்கும் பொழுது ரெகொபெயாம் தன்னை தாழ்த்தி தேவனிடத்திலிருந்து சகாயத்தை பெற்றுக்கொண்டான். When we should consider here that Rehoboam humbled himself and received the mercy of the Lord. நம்மை தாழ்த்தும் பொழுது நமக்கு பொல்லாப்பு வராது. When we humble ourselves, then this evil will not come upon us. நம்மை தாழ்த்தும் பொழுது நம்முடைய ஓட்டம் சமாதானத்தோடு முடியும். When we humble ourselves, then our race will be finished in peace. நம்மை தாழ்த்தும் பொழுது தேவனிடத்திலிருந்து நமக்கு சகாயம் கிடைக்கிறது. When we humble ourselves, then we receive the help from the Lord. நான்காவதாக மனாசே என்ற ராஜாவை நாம் பார்க்கலாம். Fourthly, we can see about a king called Manasseh. இரண்டாம் நாளாகமம் 33ஆம் அதிகாரத்திலே இவனுடைய வாழ்க்கை சொல்லப்பட்டிருக்கிறது. Second Chronicles chapter 33, his life is being told. இங்கே என்ன நடந்தது? What happened here? இந்த ஜனங்கள் கர்த்தர் பேசினால் கவனிக்காமல் போய்க்கொண்டே இருப்பார்கள். Here the people, when the Lord should speak to them, they will not hearken but go on their way. இரண்டாம் நாளாகமம் 33:10 நாம் பார்க்கும் பொழுது Second Chronicles 33:10, when we read, கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசினார். the Lord spoke to Manasseh and his people, அப்பொழுது அவர்கள் கவனிக்காமலே போய்விட்டார்கள். but they would not hearken to it. அப்படினால் கர்த்தர் ஒரு பெரிய ஜட்ஜ்மெண்டை அங்கே அவர் அனுமதித்தார். Therefore the Lord admitted a great judgment in that place. 11ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது When we read in the 11th verse, மனாசே அசீரியா ராஜாவுடைய கையிலே ஒப்புக்கொடுக்கப்பட்டான். Manasseh was given into the hands of King Assyria. அவனை முட்செடியிலே பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு சென்றார்கள். He was caught among thorns and he was taken to Babylon. இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு எத்தனை விசை பேசிக் கொண்டிருக்கிறார்? Today how many times is the Lord speaking to you? வேதத்தை வாசிக்கும் பொழுது உன்னோடு பேசுகிறார். When you read the word of God, the Lord is speaking to you. பிரசங்கங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். When you hear the messages, the Lord is speaking to you. பரிசுத்தவான்கள் மூலமாய் கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். Through the saints of God, the Lord is speaking to you. தீர்க்க தரிசனங்கள் மூலமாய் கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். Through prophecies, the Lord is speaking to you. தரிசனங்கள் மூலமாக கர்த்தர் உன்னோடு இடைபடுகிறார். Through visions, the Lord is intervening with you. சொப்பனங்கள் மூலமாய் கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். Through dreams, the Lord is speaking to you. முகமுகமாய் கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். Face to face, the Lord is speaking to you. பல விதங்களிலே கர்த்தருடைய வார்த்தை உன்னோடு இடைபட்டுக் கொண்டே வருகிறது. In many ways, the word of the Lord is being intervening with you. ஆனால் நீயும் உன்னுடைய பிள்ளைகளும் அதை கவனிக்காதே போய்க்கொண்டே இருக்கிறீர்கள். But you and your children are not able to consider it. என்னுடைய முடிவு என்ன? What is the end of it? அது சிறையிருப்பாக மாறுகிறது. It becomes a captivity. அருமையான ஒரு சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன் ஒரு சிறை கைதியாக மாற்றப்பட்டான். He who was living luxurious life is now being captivated. நாம் தேவனுடைய வார்த்தையை கவனிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். We had to hear, we are kept to hear the word of the Lord. ஒரு வார்த்தை சொன்னாலும் நீங்க அதை கீனா அப்சர்வ் பண்ணணும். Even if one word is uttered, you should keenly observe it. அங்கங்க திரும்பிட்டு இந்த இரண்டாம் கிளாஸ் பிள்ளைகள் மாதிரி திரும்பி பார்க்க கூடாது. You should not turn aside like the second standard children. உங்களுக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் கரெக்ட்டா ஒரு மனம் அங்கேயே நிலைத்திருக்க வேண்டும். Your concentration should be on one side itself. கர்த்தர் என்ன பேசுகிறார்? What the Lord is speaking to you. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில என்ன பேச விரும்புகிறார்? What does the Lord want to speak with us? ஆண்டவருடைய வார்த்தை என்ன? What is the word of the Lord? அது நீ சரியான விதத்தில் நிதானித்து கேட்டு நீ பழக வேண்டும். You should keenly observe those words and practice in your life. இங்க மனாசேயும் அவனுடைய ஜனங்களும் கர்த்தர் பேசினபோது கவனிக்காமலே போய் விட்டார்கள். Here Manasseh and his people, when the Lord did speak to them, they did not தேவனுடைய observe வார்த்தையை it. நீ கவனிக்காம போனா உனக்கு நியாய தீர்ப்பு, நீயும் உன்னுடைய சந்ததிகளும் சிறையிருப்பிலே போய் விடுவீர்கள். If you will not hearken to the words of the Lord, then you and your people will go into captivity. இரண்டு வெங்கல சங்கிலியினால் கட்டப்பட்டு அவன் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டான். He was bound by fetters and carried to Babylon. என்ன நடந்தது? What happened? இரண்டாம் நாளாகமம் 33ஆம் அதிகாரம் 12-13 நீங்கள் வாசியுங்கள். Second Chronicles 33:12 and 13. இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணிக் கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சிதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்துக்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். இங்க பாருங்க, அவன் நெருக்கப்படுகையில் உடனடியாக தன்னை தாழ்த்தினான். When he was entreated, when he was afflicted, the Lord, he called to the Lord. அவங்க எல்லாம் அடிபட்டு தான் தாழ்த்திருக்காங்க. அதனால தான் இப்ப உங்களுக்கு பிரசங்கம் அடிபடுறதுக்கு முன்னாலே உங்களை தாழ்த்துங்கள். Because they were beaten, only after that they sought for the Lord. But now the message is, before you are beaten, you seek the Lord. முட்டின பிறகு போய் குனிய கூடாது. After you are being hit, you should not go and bow down. புரியுதா?
நெடுக போய் தண்டிக்கப்படக்கூடாது. You should not go long and be condemned. வந்த பின் காக்க முடியாது. வருமுன்னே நீ உன்னை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். You should not preserve after it has come, but you should have preservance. வேத வசனங்கள் நமக்கு திஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. The word of God are written as examples to us. அவங்க எல்லாம் ஒவ்வொரு பாதையில போய் அவங்க சரியாய விதத்துல தங்களை அடிபட்டு தாழ்த்தினார்கள். They have gone through a terrible path, they were afflicted and then they turned to the Lord. எதற்காக நமக்கு இந்த வார்த்தைகள் இன்றைக்கு போதிக்கப்படுகிறது? Why is the word of the Lord spoken to us today? ஒரு அடி வாங்கிட்டு நம்ம தாழ்த்த வேண்டாம். அதுக்கு முன்னாகவே நம்மை நாம் தாழ்த்தி பழகி நம்முடைய ஜீவியத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். We should not be beaten and then humble ourselves, but before that be rectifying ourselves and our lives and turning to the Lord. இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை நீ கவனிப்பாயாக. The Lord is speaking to you and you hearken to the words of the Lord. இன்றைக்கும் நீ தேவனுடைய வார்த்தையை கவனிக்காத போனால் உன்னுடைய நிலவரம் எப்படி இருக்கும்? If you do not hearken to the voice of the Lord today, then how will your state be? உடனடியாக அவன் தன்னை தாழ்த்தினான். Immediately he humbled himself. அவன் மிகவும் தன்னை தாழ்த்தினான். He humbled himself greatly. அவன் தாழ்த்தின பொழுது கர்த்தர் அவனை திரும்ப அவன் ராஜ்யத்துக்கு கொண்டு வந்தார். When he humbled himself, the Lord brought him back to his kingdom. நீங்க பைபிள் முழுசும் படிச்சு பாருங்க. எந்த ஒரு ராஜாவும் அடிமைப்பட்டு திரும்பி வந்ததாகவே கிடையாது. ஆனால் இந்த மனாசே மட்டும் தான் திரும்பி தன்னுடைய ராஜ்யத்துக்கு கிருபையினால் கொண்டு வரப்பட்டான். In the word of God, we cannot see any king coming back to his kingdom after being captivated, but it is this king Manasseh alone who was brought back to his kingdom. நீ தாழ்த்தும் பொழுது உன்னுடைய இழந்த நிலவரத்தை நீ மறுபடி பெற்றுக்கொள்வாய். When you humble yourself, you will gain back the state that you have lost. இழந்து போன சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். You can regain the strength you have இழந்து lost. போன ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலாம். You can regain the salvation you have lost. இழந்து போன சமாதானத்தை பெற்றுக்கொள்ளலாம். You can regain the peace you have lost. இழந்து போன ஐக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம். You can regain the unity you have lost. இழந்து போன விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளலாம். You can regain the faith that you have lost. இழந்து போன வரங்களை பெற்றுக்கொள்ளலாம். You can regain the gifts that you have lost. இழந்து போன உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். You can regain the worldly blessings that you have lost. இழந்து போன உன்னுடைய ஆளுகையை நீ பெற்றுக்கொள்ளலாம். You can regain the reign that you have lost. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஆகாப் தன்னை தாழ்த்தினான். Ahab humbled himself. யோசியா தன்னை தாழ்த்தினான். Joshua humbled himself. ரெகோபெயாம் தன்னை தாழ்த்தினான். Rehoboam humbled himself. மனாசே தன்னை தாழ்த்தினான். And Manasseh humbled himself. பொல்லாப்புக்கு தப்புவிக்கப்பட்டான். He was able to escape evil. சகாயம் கிடைத்தது. And he got the help from the Lord. ராஜ்யத்துக்கு திரும்பி வந்தான். He returned back to his kingdom. சமாதானத்தோடு ஓட்ட முடிந்தது. And with peace he entered his race. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord.